ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சாதம் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா காலையில் நீங்கள் செஞ்சு விட்டிங்கன்னா மதியம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி சாதம் மீந்திருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாடலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதத்துக்கு வந்து தனியாக குழம்பு வைக்காமல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசு வேண்டாம், ரொம்ப சின்னது வேண்டாம். நார்மல் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1, ஒரு தக்காளி வந்து ஒரு பழுத்த தக்காளி 1 தான் எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதை வந்து தக்காளி இந்த மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரெகுலராக எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதத்தோட கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. சாதத்தோட கலந்த மாதிரி இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கருக்காமல் இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நாம் குக்கரை வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை கடாயில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதில் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெடிக்கிறப்ப பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு சொல்லுவாங்க இல்லையா அது. அப்போ இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சையாக வேண்டாம், ரொம்ப தீயிற மாதிரியும் வேண்டாம். அந்த கிளாசி பதம் இருக்கு இல்லையா, அந்த பதம் வர வரைக்கும் அதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாசி பதத்துக்கு வந்தாச்சு பாருங்கள். அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப காயே இருக்காமல் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டே இருக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் 2 கலந்து தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நாம் வந்து அரிசி வந்து இதில் சேர்க்க போகிறதில்ல, நம்ம கிரேவி மட்டும்தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து கிளறி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய விட வேண்டாம், கிரேவி பதத்துக்கு வரதுக்காக. அப்புறம் நிறைய நேரம் சுண்ட வேண்டி வரும். இப்போ கேஸ் வேறு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து அளவாகவே தண்ணி விடுங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்ரீமதமே விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வரட்டும். இல்லை உங்களுக்கு வந்து சாஃப்டாக வேண்டியதில் கொஞ்சம் காய இருக்கணும்னா 2 விசில் போதும். இப்போ ஸ்ட்ரீம் போனதுமே குக்கரை திறந்து விட்டலாம். இருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா தண்ணி, அது கொஞ்சம் சுண்டி கிரேவி மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபி இருக்கு இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், இது ஆல்ரெடி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அந்த மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து வாயுக்கு இது ரெண்டுமே நல்லது. பொட்டேட்டோ இல்லையா, உருளைக்கிழங்கு இல்லையா, அது வந்து வாயு கொஞ்சம் சேர்க்கும், அதுக்காக வந்து. இப்போ நம்ம தண்ணிலாம் சுண்டினதுமே ஒரு தட்டு சாதம் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆள் அளவுக்கு, ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு முறை எல்லாமே கலந்து வர மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வைங்க. ஏன்னா வந்து சாதம் தனியாக கிரேவி தனியாக இருக்கும், கொஞ்சம் அதில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் போதும், ஜாஸ்தி வேணாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திறந்து ஒரு முறை கிளறி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து எல்லா ஹெல்த்தும் இதில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதிலே காயும் இருக்கிறதுனால நம்ம தனியாக காய் எதுவும் செஞ்சு விட வேண்டியதில்லை. இதிலே வந்து எல்லாமே கலந்துருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.